குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிருக்கோம் கடாயில். அப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், சீரகம் இதெல்லாம் போடுறோம். எல்லாம் அது பொரிஞ்சு வந்தோடனே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அது சீக்கிரம் பொரிஞ்சு வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் தான் ஸ்டவ் வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டு செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்துலேயும் நம்ம அரைச்சி செய்கிறத விட நசுக்கி சின்ன கல்லில் போட்டு நல்லா நசுக்கி செய்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். இதெல்லாம் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். இல்லை அப்படியே தீஞ்சிச்சுன்னா அப்புறம் தீஞ்ச வாடை வந்துடும். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போடுறோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான். இப்போ கம்மியாக தான் ஆயில் சேர்க்கணும். நிறைய ஆயில் சேர்க்காமல் நல்லா கிரேவி மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட் லாஸ் ஆகாது. இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ பொன்னிறமாக வந்ததும் தக்காளியை போட போகிறோம். தக்காளியை அதில் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸிங் இருக்குதோ மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லா டேஸ்டியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போடுறோம். மீல் மேக்கரை போட்டுட்டேன். ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் போட்டுட்டேன். இந்த மிக்ஸு வெங்காயம் தக்காளி இந்த மிக்ஸில் போட்டு வச்சுருந்தோன்னே அந்த மிக்ஸ் நல்லா வதங்கினோடனே இதோட மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் இதில் போடுறேன். கூட சேர்த்து தேங்காவும் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கூட போட்டுட்டேன். நல்லா இதோட மிக்ஸ் ஆகும். பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நான்வெஜ்லாம் சாப்பிடாதவங்க நல்லா இந்த வெஜிடேரியனை போட்டால் நல்லபடியாக சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு இது நல்லா செஞ்சு கொடுத்தா சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இதுலேயே இப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட ரைஸை மிக்ஸ் பண்ணி கூட சாப்பாடு லஞ்ச் பசங்களுக்கு கொடுத்து விடலாம். ஸ்கூலுக்கு நம்மளும் எடுத்துகிட்டு போகலாம். கூட பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் ரசம் ரெடி பண்ணிக்கிட்டு இதை கிரேவி மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ கிரேவி மாதிரி ரெடி பண்ணுறேன். சுவையான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி. இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுவையான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி. ரசம் வச்சுக்கிட்டு நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.